சற்று முன் தமிழகத்தை விட்டு தலைமறைவான அண்ணாமலை ஆடு பதுங்கியதா, வார் ரூம் நடத்துகிறார்கள், என்னை கொடுமைப்படுத்துகிறார்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க, வார் ரூம் நடத்துகிறார்கள், என்னை கொடூரப்படுத்துகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா தமிழிசை அவர்கள் என்னை பரட்டை என்று விமர்சனம் செய்கிறார்கள். பரட்டை என விமர்சனம் செய்கிறார்கள் என்று சொல்வது நம்முடைய திமுகவாக இருந்தாலும் ஒன்றே ஒன்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பாரதிய ஜனதா கட்சியுடைய உறுப்பினர்களும் சேர்ந்தே தமிழிசையை பரட்டை என்று விமர்சனம் செய்கிறார்கள். அது உங்களுக்கு தெரியுமா? இருக்கிறதுலே கொடூரமானது என்ன தெரியுமா? சொந்த கட்சியினரே சொந்த கட்சியில் இருக்கக்கூடியவர்களை பார்த்திங்கன்னா ரோஸ்ட் பண்ணுறது தான். ஓகேங்களா? இந்த ஒரு சூழ்நிலையில் தான் இனிமேல் நான் விமான நிலையத்திலே ப்ரெஸ் மீட்டே கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டார். யார்? நம்முடைய அண்ணாமலையை கடந்த வாரம் ஆடு வெட்டப்பட்டது, ஆடு பார்த்திங்கன்னா முழுமையாக வெட்டி கசாப்புக்கு போடப்பட்டது, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த ஒரு சூழ்நிலையில் தான் தற்போது தமிழகத்தை விட்டே தலைமறைவாகிவிட்டார் நம்முடைய அண்ணன் திரு அண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டு. ஓப்பனாக சொல்லப்போனால் தேசிய தலைவர்களிலிருந்து எல்லாருமே அண்ணாமலையை தூக்கி வைத்து கொண்டாடுவது தமிழிசைக்கு பிடிக்கவில்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் முன்னெடுத்தாலும் கூட நான் ஒன்று புரிஞ்சுக்கோங்க. அண்ணாமலையை விமர்சனம் செய்கிற அளவுக்கு தமிழிசை வந்திருக்கிறாருன்னா ஸோ தமிழிசையை மரியாதையை தான் நடத்தணும். ஏன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, 2016, 17, 18, 19 அந்த காலகட்டத்திலே பட்டொளி வீசும் தமிழகம் முழுவதும் 2020 வரைக்குமே மிக மிக முக்கியமான இடத்தை இப்போ தானே அண்ணாமலை எத்தனை வருஷங்க ஆச்சு? வெறும் 2 வருஷம் கூட இன்னும் முடியல. ஓகேங்களா? ஸோ கொரோனா காலம் வரைக்குமே பார்த்திங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் பதவியை அழகாக அலங்கரித்தவர் நம்முடைய தமிழிசை. ஒரு பெண்ணால் எவ்வளோ தொலைவுக்குங்க போக முடியும்? அவரை விமர்சனம் பண்ணாததா சொல்லுங்கள்? எவ்வளவுக்கு எவ்வளோ விமர்சனம் பண்ணாங்க. 2 அடி அக்கா, 3 அடி அக்கா, திமுகவினர் தான், நான் பேரை சொல்லணும் அப்படின்லாம் கிடையாது. அவ்வளோ பண்ணாலும் கூட ஒரு அவங்க அப்பா பூர்வீகம் காங்கிரஸ், பட் காங்கிரஸாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் பிஜேபிக்கு தான் ஆதரவு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன மனுஷன் நம்ம தமிழிசை அக்கா. ஸோ அவங்களெல்லாம் இப்படி விமர்சனம் பண்ணுறதுன்றது என்னால் ஏற்றுக்க முடியல. பரட்டை அப்படின்னு சொல்கிறதும் அண்ணாமலை அவர்களை தூக்கி வச்சு பேச தப்பு. பிஜேபியுடைய தொடக்க கால வரலாறு மிகவும் முக்கியம், அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப மிகவும் முக்கியம். அதனால் அதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக பண்ணணும் அப்படின்றத இங்கே எனக்கு தெரிஞ்சு நான் கேட்டுக்கிறேன். ஓகேங்களா? இந்த ஒரு சூழ்நிலையில் தான் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்தமாக தலைமறைவாக வேண்டிய ஒரு சில சூழல்களை நோக்கி நகர்வையே பார்த்திங்கன்னா அண்ணாமலை எடுத்திருக்கிறதுக்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் நண்பர்களே. ஸோ தொடர்ந்து பொறுத்திருந்து பார்க்கலாம்.